வணக்கம். என்றும் அன்புடன். அன்பே 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 சிவம். ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை பழங்கள் இருக்கோ அத்தனை பழங்களும் சாப்பிட்டதுக்கு சமம். அந்த பழத்தை மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு, மற்ற ஜீவராசி கிடையாது. அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டா எல்லா பழத்தை சாப்பிட்ட சுவையும் சத்தும் வந்துடும். அதை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அந்த மனித பிறவி. அதை சாப்பிட்டாச்சுன்னா சந்தோஷம், கொண்டாட்டம், நிம்மதி, இதை தவிர அந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அது ஞானப்பழம். அது என்ன பழம்? ஞானப்பழம். இந்த பழம் எங்கே இருக்குது? இந்த பழம் அப்போ குருட்ட இருக்குது. அது யார் சந்தோஷமாக இருக்கானோ அவன்கிட்ட தான் போய் சேரும். குழந்தைகிட்ட இருக்குது, ஆனால் அதுகிட்ட வாங்கி சாப்பிட முடியாது. கொஞ்சம் காலம் நீங்கள் பார்த்துக்கலாம், அனுப்பிச்சிக்கலாம், அவ்வளோ. அப்போ இந்த பழம் இது உலக பழம். நீங்கள் பார்க்க ஜாதி பழம், மத பழம், மாதுளம்பழம், அந்த பழம், இந்த பழம், எல்லா பழத்தையும் சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் வம்பாக்கிட்டியா, நாசமாக போச்சு. ருசி பார்த்து சாப்பிட தெரியலை, நோயை உருவாக்கி வச்சுக்கிட்டியா. இப்போ இந்த பழத்தை சாப்பிடணும்னா நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும். நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தால் தான் இந்த பழத்தை சாப்பிட முடியும். இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டாலே போதும். கடைகோடியில் ஏதாவது ஒரு பழம் இல்லாத பழம், இந்த பழம் ஏதாவது கிடக்கு அப்படின்னா அந்த பழத்தை நம்ம பார்க்காட்டாலும் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு சமந்தான். இது யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னா அத்தனை மனிதனுக்கு உண்டு. குருட்ட இருக்குது, பார்த்தாச்சு. அது பழம் சாப்பிடாதனால அது என்ன செய்யலை, பழுக்கலை. அது பழுக்காத பழங்கள்லாம் காயெல்லாம் சாப்பிட்டுட்டு கசப்பு காய் அந்த காயெல்லாம் சாப்பிட்டு அது கசப்பில் தான் இருக்குது. உங்களையும் கசப்பில் தான் வச்சுருக்கு. இது பழத்தை சாப்பிட்டு உங்களுக்கும் பழம் சந்தோஷ பழத்தை இருக்குது, எல்லாருக்கும் வந்துருங்க, என்னத்தையாவது கட்டிட்டு கொஞ்சம் நாளைக்கு கிடங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நின்ன இடத்துலையே என்ன செய்யலாம், ஒட்டுமொத்த சுவையவும் எடுத்துடலாம். சரிதானா? அதனால் பழம் ஞானக்கனி குருட்ட இருக்கும், ஞானிகிட்ட இருக்கும். ஞானி யாருன்னு கண்டுபிடிச்சி இது ஞானி தானா குரு தானான்னு பார்க்கணும். பார்த்துட்டியா அப்படின்னா கண்டுபிடிச்சின்னா பேச்சை வச்சே கண்டுபிடிச்சோம், ஆளை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். இது எங்கேயும் தேடி ஓட வேண்டாம். அதுதான் தமிழ் மொழி. இது ஞான மொழி, இது உண்மை மொழி, சத்திய மொழி, ஞானக்கனி, உண்மைக்கனி. இது எல்லாருக்கும் உள்ள கனி. சரிதானா? எடுத்துக்கிடுங்க. நல்லா இருங்க. எடுக்கிறதுக்கு ஓடி வந்துடுங்க. நல்லா இருங்க. நன்றி. என்றும் அன்புடன். அன்பே சிவம்.